திமுக கூட்டணியில் இருந்து வைகோ திடீர் விலகல். முதல்வர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. நேற்றைய தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்திய திமுக இன்று சூட்டோடு சூட்டாக தொகுதி பங்கீடுகளை கூட்டணி கட்சிகளுடன் இறுதி செய்து வருகிறது. மற்ற கூட்டணிகள் இன்னும் தொகுதி பங்கீடுகளை ஆரம்பிக்காத நிலையில் திமுக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒதுக்க வேண்டிய தொகுதிகளை இறுதி செய்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து திமுக தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக 40க்கும் மேற்பட்ட சீட்டுகளை கேட்டும் ஆட்சியில் பங்கு கேட்டும் வந்ததால் கூட்டணியில் இழுபறி நீடித்தது. திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பதில்லை என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்து கொண்டிருந்தன. ஆயினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு என்பதை உறுதியாக கேட்கவில்லை. திமுக கூட்டணியில் தேமுதிக வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி இறங்கி வந்தது. மற்ற கட்சிகளுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டால் தங்கள் கட்சி பாதிக்கப்படலாம் என்று ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டது. அதற்கு பதிலாக திமுக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தது. மேலும் கடந்த தேர்தலில் ஒதுக்கியதை விட 3 சீட்டுகள் கூடுதலாக மொத்தம் 28 சட்டமன்ற தொகுதிகளை காங்கிரசுக்கு வழங்கியுள்ளது. பிப்ரவரி மாத இறுதியில் இருந்து வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வந்துள்ளன. ஆரம்பத்தில் மதிமுக தரப்பில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்கப்பட்டுள்ளன. ஆயினும் 26 கட்சிகளை கொண்ட மெகா கூட்டணி என்பதால் திமுக அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கவில்லை. 4 தொகுதிகளை மட்டும் ஒதுக்க திமுக முன்வந்தது. இன்றைய பேச்சுவார்த்தையில் மதிமுகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் 4இல் வெற்றி பெற்றுள்ளது. இம்முறை கூட்டணி ஹவுஸ்ஃபுல் ஆனதால் 1 தொகுதி குறைக்கப்பட்டது. மேலும் மதிமுக போட்டியிடும் 5 இடங்களிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற நிபந்தனையும் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சிபிஐஎம் கட்சியும் கலந்து கொண்டது. அந்த கட்சிக்கு 5 தொகுதிகளை மட்டுமே திமுக ஒதுக்க சம்மதம் தெரிவித்த நிலையில் அந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பே. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். கூட்டணியில் அதிக கட்சிகள் இணைந்துள்ளதால் திமுகவின் தரப்பின் நியாயமும் இருந்ததாலும் கடந்த முறை போட்டியிட்ட இடங்களை அதிக இடங்களை பெற நாங்கள் விரும்புகிறோம். நாளை மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்யாமல் இருப்பதால் அதை இறுதி செய்யும் வேலையை திமுக தலைமை கையில் எடுத்துள்ளது. ஆனால் தாங்கள் எதிர்பார்க்கும் எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்காமல் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என கூட்டணி கட்சியினர் முரண்டு பிடிக்கிறார்கள். இதனால் கணக்கை முடித்து தேர்தல் வேலையை துவக்குவது எப்போது என ஆலோசிக்கிறது அறிவாலய வட்டாரம். திருச்சியில் நடந்த மாநாடு திமுகவுக்கு திருப்பம் தரும் மாநாடாக இருக்கும் என திமுக தலைமை உற்சாகத்துடன் சொல்லி வருகிறது. ஆனால் கூட்டணி கட்சிகளை உற்சாகப்படுத்தாமல் எப்படி திமுகவுக்கு மட்டும் மாநாடு திருப்பம் தரும் என கடுப்பில் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியினர். இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொகுதி உடன்படிக்கையை இறுதி செய்ய அறிவாலயத்திற்கு வந்தனர். திமுக தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை செய்தனர். அப்போது கடந்த முறை உங்களுக்கு 6 இடங்களை ஒதுக்கினோம். இந்த முறை ஒரு இடத்தையாவது குறைத்து கொண்டு 5 இடங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவினர் சொல்ல கடும் டென்ஷனில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இருந்துள்ளனர். நாங்கள் இந்த முறை கூடுதல் தொகுதியை எதிர்பார்த்தோம். அதை தர முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, இருக்கிற தொகுதியையும் குறைக்க சொல்வது நியாயமா என்று கடுப்பில் கேட்டுள்ளார்கள். மற்றொரு புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரிடம் 4 தொகுதிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே திமுக தரப்பு சொல்லியுள்ளார்கள்.
அதற்கு அவர்கள் 6க்கு குறைவாக ஒரு இடத்தை கூட நாங்கள் வாங்க மாட்டோம் என்று உறுதியாக சொல்லியுள்ளார்கள். இவர்கள் எல்லாம் ஒருபுறம் என்றால், மறுமலர்ச்சி திமுக கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டது. இந்த முறை அவர்களை 4 இடங்களில் மட்டும் போட்டியிட வைக்க திமுக வலியுறுத்தி வருகிறது. மேலும் 2028ஆம் ஆண்டு நடக்க உள்ள ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடத்தை மறுமலர்ச்சி திமுகவுக்கு வழங்குவோம் என திமுக உறுதி கொடுத்துள்ளது. ஆனால் அதை மதிமுக தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுகவின் இந்த தொகுதி குறைப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க மதிமுக நாளை உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தை நடத்த உள்ளது. திமுகவின் தொகுதி குறைப்பு நடவடிக்கை குறித்து அதில் ஆலோசிக்க உள்ளார்கள். ஏற்கனவே விசிகாவும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று திமுக தலைமையிடம் அழுத்தம் கொடுத்த நிலையில் அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுப்பதால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் திமுக தலைமை தவித்து வருகிறது. இதுவரை காங்கிரஸ், IUML, மமக உள்ளிட்ட கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணியை இறுதி செய்துள்ளது. திமுக பிற கட்சிகள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்க முடியாமல் சீட் விவகாரம் இழுபறியாக உள்ளது. திமுக நிர்வாகிகள் நம்மிடம் திமுக தலைமை தேவையில்லாமல் முதலில் தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் என்று இறுதி செய்துள்ளனர். அந்த விவரம் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கு தெரிந்த பிறகு கடும் கடுப்பில் இருக்கிறார்கள். அதுவும் ராஜ்யசபா சீட் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக என அனைவரும் தங்களுக்கு தேமுதிக எண்ணிக்கையில் சீட் வேண்டும் என நெருக்கடி கொடுத்துள்ளனர். இன்னும் ஒரு வாரத்திற்குள் எல்லா கட்சியுடனும் கூட்டணியை இறுதி செய்ய தலைமை உத்தரவிட்டுள்ளது. இதனால் புதிய யுக்தியை திமுக கையில் எடுக்க உள்ளது. தேமுதிகவிடம் பேசி 8 தொகுதிகளுக்கு பதிலாக 6 தொகுதிகளை இறுதி செய்ய உள்ளோம். அதே 6 எண்ணிக்கையை கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கொடுத்து தொகுதி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகளிடம் தொகுதிகளை குறைக்க சொல்லி வழக்கம் போல பேசுவோம். படியாவிட்டால் மட்டுமே கடைசியாக இந்த கணக்கை செயல்படுத்த உள்ளோம் என்கிறார்கள். மேலும் இந்த நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட துரை வைகோவுக்கு துளியும் விருப்பமில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் போராடி தனி சின்னத்தில் நிற்கும் வாய்ப்பை பெற்றோம். இப்போது மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்வது ஏற்கவே முடியாது. திமுகவின் இந்த கோரிக்கையை நாம் ஏற்கக்கூடாது என கட்சி தலைமையிடம் வலியுறுத்தி வருகிறார் என்கின்றனர். இந்த நிலையில்தான் வைகோ கட்சியில் திடீர் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைமை கோரிக்கை வைத்ததால் வைகோ அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சியில் இருந்து விலகி இருப்பதாகவும் தவறான தகவல் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்து ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் எல்லா கேள்விகளுக்குமான விடை நாளை தெரிய வரும் என்று சொல்கின்றனர் மதிமுகவினர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.